வந்தாச்சுங்க ஒயிட் சாண்ட்ஸ் நேஷ்னல் பார்க் வந்தாச்சு. இங்கே தான் போக போகிறோம் இன்றைக்கி. Hey, how you doing? Can I buy a pass? And what's the distance in miles for the loop drive? 8 miles. Okay. Thank you. ஸோ நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த ஒயிட் சாண்ட்ஸ் டியூன்ஸ் நேஷ்னல் பார்க் வந்து இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் பின்னாடி பார்த்திங்கன்னா மலை தெரியுது பார்த்தீங்களா? இந்த சைடெல்லாம் மலை தெரியுதுல்ல, அதுக்கு அப்படியே மலைக்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா தான் அந்த போன வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த மிசைல் டெஸ்டிங் ரேஞ்சு அங்கே தாங்க இருக்குது. அது என்ன இப்போ இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா இப்போ கூட இந்த ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 தடவையாவது ஒரு சில மணி நேரம் வந்து அங்கே டெஸ்டிங் ஏதாவது மிசைல் ஏவுகணை டெஸ்டிங் எதாவது நடந்துச்சுன்னா இந்த ரோடு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம்ல, இந்த ரோடு இந்த நேஷ்னல் பார்க்குக்கான அந்த ரோடு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாங்க. ஏன்னா அந்த மிசைல் டெஸ்டிங்கை மக்களோட சேஃப்டியை கன்சிடர் பண்ணி. ஸோ இப்போ தெரியுதா அவங்களுக்கு அந்த ஒயிட் சாண்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சுதா? ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். பக்கத்தில் போனோன்னே நான் காட்டுறேன். பாருங்களேன், 2 பக்கமும் ரோடுக்கு 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை மணல் எப்படி இருக்கு பாருங்களா. இதை பார்க்குறதுக்கு வந்து ஏதோ நான் சவுதி அரேபியாவோ எங்கேயோ பாலைவனம் இதில் அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது பாலைவனம் தான், இருந்தாலும் இது பார்க்குறதுக்கு வந்து ஏதோ நான் மிடில் ஈஸ்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இது வந்து நான் ஸ்டில் அங்கே அந்த நியூ மெக்சிகோவில் தான் இருக்கேன். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சீனரி இருக்குங்க. இதுக்கு மேலே ரோடு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேவ்டு ரோடு கிடையாதுங்க, வெறும் இந்த மண் ரோடு தான். அந்த ரோடு பார்த்தீங்கன்னாவே எப்படி இருக்கு பாருங்களேன். பார்க்கறதுக்கு வந்து பனி கொட்டா மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா சிமெண்ட்டு கொட்டியிருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இல்லை எல்லா இடத்துலையும். ஓகே, வண்டியை நிறுத்தியாச்சுங்க. அவங்கள்டே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே வேறு சில பேர் வந்து ஃபோட்டோ செஷன் வேறு எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பின்னாடி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சொன்ன மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது போல் இருக்குது, க்ளவுட்ஸ் இருக்குது. இங்கே வந்து சாண்ட்ஸ் இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டுக்கு இடம் பார்த்துட்ருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து அழகாக. அப்புறம் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் இது பேர் தாங்க டியூபிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மண்ணில் ஐ திங்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பனியில் வந்து இது பண்ணுவாங்களா, ஸ்கீ பண்ணுவாங்களா, அதே மாதிரி இந்த மண்ணில் ஸ்லைட் ஆகிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும், டியூப் ஒரு தட்டு மாதிரி இருக்கும். அந்த தட்டில் உட்காந்து அப்படியே ஸ்லைட் ஆகிட்டே வருவாங்க. ஸோ சின்ன பசங்க ஒரு ஈவன் அடல்ட்ஸ் கூட அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த மண்ணு காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜிப்சம்னு சொல்கிறாங்க. ஜிப்சம்னா எனக்கு கரெக்டாக அது என்னன்னு தெரியல, அது ஒரு டைப் ஆஃப் உப்பாக என்னன்னு தெரியல. அதுக்கும் உப்புக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு கரெக்டாக தெரியாது. பட் ஜிப்சம்னு சொல்கிறாங்க. இது ரெகுலர் மண்ணு கிடையாது, அதனால தான் அந்த வெள்ளை கலராக இருக்கு போல இருக்குது. ஸோ ஒரு மண்ணோட மேட்டுக்கு மேலே வந்தாச்சுங்க. கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. அந்த கோடு ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த காற்றுனால அப்படியே படிஞ்சு அப்படியே யாரோ கோடு வந்து கிறுக்குன மாதிரி இல்லை. பட் என்ன சொல்கிறாங்கன்னா சுற்றி பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடம் வந்து பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதுதாங்க இருந்திருக்கு, கடல் இருந்திருக்கு. கடல் தண்ணி கடல் பேசிக்கலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நில மாற்றத்தினால கடல் வந்து தண்ணி வந்து வற்றி போயிருக்கோ இல்லை வேறு எங்கேயோ போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜிப்சம்ன்ற இந்த மினரலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்குன்னா இங்கே பின்னாடி பேக்ரவுண்டில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மலை பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்று வருங்க. காற்று மழை அதெல்லாம் வரும். ஸோ அது ஓவர் த இயர்ஸ் என்ன ஆயிருக்குன்னா அந்த காற்று வந்து அடித்து எந்த பக்கம் எப்படி காற்று அடிக்குதுன்றதை பொறுத்து ஏற்ற மாதிரி இந்த மினரல்ஸு இந்த இது வந்து ஃபார்ம் ஆகிருக்குங்க அப் அண்ட் டவுனாக. அதனால தான் இது பேர் வந்து இந்த டியூன்ஸுன்னு சொல்கிறாங்க. இந்த மண் பார்த்திங்கன்னா ரெகுலர் மண் மாதிரி ரொம்ப சரிகிற மாதிரி இல்லை. கொஞ்சம் நான் நடக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகலாம் தெரியல. இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சிமெண்ட் மேலே நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த இதுவும் ஒரு வித்தியாசம் ஒன்று சொல்கிறாங்க. இப்போ ரெகுலர் மணல் பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு, இப்போ என்ன மத்தியானம் 2 மணி ஆகுது, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து நல்லா கால் வந்து சூடாக இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஸோ சூடும் வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரியுது.
ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சரியா, நீங்கள் இங்கே வரலாம். வீக்கெண்ட் ஏதாவது வந்து இங்கே வந்து சும்மா உங்கள் கிட்ஸ் ஆக்டிவிட்டி நீங்கள் எதாவது பண்ணலாம். அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்னோ கவர்ட் மவுண்டன்ஸ் தெரியுது. சன்செட் அப்பயும் நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டேங்க. ஸோ இது நீங்கள் கரெக்டாக டைம் பண்ணிவிட்டு சன்செட் அப்போ வந்தீங்கன்னு வைங்களா, அப்பயும் நல்லாயிருக்கும். நம்ம வண்டி ஓட்டி இறங்கும் போது இருந்த கப்பல் இப்போ வந்து மலைக்கு மேலே போயிட்டாங்க. இப்போ அங்கே போய் ஃபோட்டோ ஷூட் வந்துட்டுருக்கு. இன்ஸ்டாகிராமுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா அதையே அவங்க என்ன பார்த்து சொல்லுவாங்க, நான் யூடியூப்காக என்னென்னலாம் பண்ணுறேன்னு. அடுத்த இடத்துக்கு போவாங்க.